அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சொத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. வாழ்வியல் வகுப்பு 18 நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். கடந்த வகுப்பில் ரப்பு அப்படிங்கிற பெயரினுடைய ஒரு சிறு முன்னோட்டத்தை நம்ம பார்த்தோம். அந்த பெயர் பல பண்புகளின் தொகுப்பாக இருக்குது அப்படின்னும், அதனுடைய அர்த்தங்களாக உரிமையாளன், சீர்திருத்துகிறவன், பராமரித்து பாதுகாக்கிறவன், பராமரித்து பாதுகாத்து வளர்ப்பவன், கண்காணிக்கிறவன், இப்படிப்பட்ட அர்த்தங்களை உடையது அப்படின்னு பார்த்தோம். அதற்கு உதாரணமாக கூட ஒரு விஷயம் பார்த்தோம். ஒரு விதையை போட்டால் அது செடியாகி மரமாகி வந்து நிற்குது. அதற்கு அது மரமாக வளர்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத அல்லாஹ் பார்த்து பார்த்து கண்காணித்து செய்கிறான், பாதுகாத்து வளர்க்குறான். இந்த பண்புக்கு பெயர் ரப்பு அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் அரபியில் கூட பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் முரப்பி அப்படின்னு சொல்வதாகவும் பார்த்தோம். குழந்தைகளை அவங்க கண்காணித்து பராமரிக்கிறதுனால அவங்கள முரப்பி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இந்த விஷயங்களை நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் இதன் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல நம்ம ரப்புல் ஆலமீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா ரப்பு அப்படிங்கும்போது படைப்பாளன், ஆலமீன் அப்படிங்கும்போது படைப்பாளனை தவிர இருக்கக்கூடிய மற்ற அனைத்து விஷயங்களும் ஆலமீன். அப்போ ரப்புல் ஆலமீன் அப்படிங்கும்போது அனைத்திற்குமான இறைவன், அனைத்திற்குமான படைப்பாளன், அனைத்திற்குமான உரிமையாளன், பாதுகாக்கிறவன், கண்காணிக்கிறவன், அனைத்தையும் சீர்திருத்துகிறவன், இப்படிப்பட்ட பொருட்களை உடையது இந்த ரப்புல் ஆலமீன். ரப் அவன் என்னெல்லாம் நமக்கு செய்கிறான், நம்மளை குழந்தையாக நம்மளை பிரசவிக்க வச்சு நமக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்குறான், நம்மளை வாழ வசதிகள் கொடுக்குறான், இன்னும் நம்மளை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிறான் அப்படிங்கிற விஷயங்களை சில குர்ஆன் வசனங்கள் மூலமாக நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். 16வது அத்தியாயம் 78வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் எதையும் அறியாதிருந்த நிலையில் உங்கள் அன்னையரின் வயிறுகளிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக செவியையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தினான். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதுவுமே தெரியாமல் தான் அன்னையோட வயிற்றிலிருந்து வரீங்க, நான் பிரசவிக்க வைக்கிறேன். வரும்போது எதுவுமே தெரியாத குழந்தைகளாக தான் வரும். அதற்கு பிறகு தான் அல்லாஹ் என்ன கொடுக்குறான் நமக்கு அப்படின்னு கேட்டால், செவிப்புலனையும் பார்வையையும் உள்ளங்களையும் அல்லாஹ் தரானா. நம்மளை வெறுமனே படைத்து அதை அன்னையின் வயிறிலிருந்து வெளியாக்கி விட்டு விடாமல், நமக்கு என்ன தேவை, இந்த மனிதனுக்கு பார்ப்பதற்கு கண்ணும், கேட்பதற்கு செவியும், சிந்திப்பதற்கு உள்ளமும் தேவை, அவன் அதை கொண்டு தான் வாழ முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் பார்த்து செய்கிறான். யோசிச்சு பாருங்கள், பார்வையை கொடுத்து செவிப்புலனை அல்லாஹ் கொடுக்கலன்னா எப்படி இருந்திருக்கும் மனிதர்களுக்கு? இல்லை செவிப்புலனை கொடுத்து பார்வைகளை கொடுக்கலன்னா? அப்போ இதெல்லாம் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் அந்த மனிதனால் சர்வைவ் ஆகி வர முடியும், வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பார்த்து பார்த்து அதை செய்கிறான். இன்னும் 6வது அத்தியாயம் 46வது வசனத்தில் அதே விஷயத்தை அல்லாஹ் இங்கே கேள்வியாக எழுப்புகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்கள் செவிப்புலனையும் பார்வைகளையும் அல்லாஹ் நீக்கிவிட்டு அதை கொண்டு உங்கள் உள்ளங்கள் மீது முத்திரையிட்டால் அதை கொண்டு வருகின்ற அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள்கள் யாரேனும் உண்டா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என கேட்பீராக. சான்றுகளை எவ்வாறு விளக்குகிறோம் என்பதையும் பின்னர் அவர்கள் எவ்வாறு புறக்கணிக்கின்றனர் என்பதையும் கவனிப்பீராக. அல்லாஹ் என்ன கேட்குறான்? நான் கொடுத்தேன் இல்லையா உனக்கு செவி புலன் பார்வை, உன்னை பிரசவிக்க வச்சு உனக்கு இதெல்லாம் நான் கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நான் கொடுத்ததை திருப்பி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அதை திருப்பி நீ வணங்கக்கூடிய கடவுள்கள் யாரேனும் உனக்கு அதை திருப்பி தர முடியுமா அப்படின்னு அல்லாஹ் ஒரு அதிகார தோரணையில் கேட்குறான். அவன் நம்மை படைத்தவன், நம் மீது உரிமையாளன், நமக்கு அனைத்தையும் செஞ்சவன் அப்படிங்கிற ஒரு அதிகார தோரணையில் அல்லாஹ் கேட்குறான். வேறு யாரால ஏதாவது இது கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அல்லாஹ் நம்மளை படைச்சி இதை மட்டும் செஞ்சிடல, இன்னும் சொல்கிறான் பாருங்கள். 27வது அத்தியாயம் 60வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா, அல்லது வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து தண்ணீரை உங்களுக்காக இறக்கி வைத்தவனா?
அதன் மூலம் செழிப்பான தோட்டங்களை முளைக்கச் செய்கிறோம். அதில் ஒரு மரத்தை கூட உங்களால் முளைக்க செய்ய இயலாது. அல்லாஹுடன் வேறு கடவுளா? இல்லை, அவர்கள் இறைவனுக்கு மற்றவர்களை சமமாக்கும் கூட்டமாகவே உள்ளனர். அல்லாஹ்விற்கு சமமா மற்றவர்களை வணங்குறீங்களே, அதெல்லாம் சிறந்தவையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். இந்த வானங்களை படைத்தது யாரு? இந்த பூமியை படைத்தது யாரு? அந்த வானத்திலிருந்து தண்ணீரை உங்களுக்காக இறக்கி வச்சது யாரு? அந்த தண்ணீர் மூலமாக செழிப்பான தோட்டங்களை முளைக்க செய்தது யாரு? இதெல்லாம் யார் செய்து கொடுத்தா? நான் தான் செஞ்சு கொடுத்தேன், நான் தான் சிறந்தவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த மனிதனுக்கு வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ் அதை செஞ்சு கொடுக்குறான். வானம் தேவை, பூமி தேவை, அந்த பூமியிலிருந்து வரக்கூடிய மழை தேவை, அந்த மலையிலிருந்து விளையக்கூடிய மரங்கள், செடி கொடிகள், தானியங்கள் தேவை. இப்படி பார்த்து செய்கிறான். இதிலிருந்து ஒரு மரத்தை கூட வேறு யாராலும் முளைக்க செய்ய முடியாது. இது எல்லாம் என்னால் ஆகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது அவனுடைய ரப்பு அப்படிங்கிற பண்பை குறிக்குது. அதை தொடர்ந்து, நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா அல்லது பூமியை வசிப்பிடமாக்கி அதனிடையே ஆறுகளை உருவாக்கி அதற்கு முளைகளையும் அமைத்து 2 கடல்களுக்கிடையே தடுப்பையும் ஏற்படுத்தியவனா? அல்லாஹுடன் வேறு கடவுளா? இல்லை, அவர்களில் அதிகமானோர் அறிவதில்லை. மீண்டும் திருப்பி அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் இணை கற்பிக்கிறீங்களே, அது சிறந்தவை தானா? இன்னும் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்கிறான். அந்த பூமியை உருவாக்கியதோடு இல்லாமல் அதை வசிப்பிடமாக்கியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வசிப்பிடமாக அல்லாஹ் அதை தயாரித்து வச்சுருக்கான். தேவையான அளவு காற்று, தேவையான அளவு வெப்பம், மனிதர்கள் எந்த மாதிரியான காற்று, எந்த மாதிரியான வெப்பம், எந்த மாதிரியான குளிரை தாங்குவாங்களோ அதற்கு ஏற்றாற் போல் வசிப்பிடமாக்கி வச்சுருக்கான். இன்னும் நிறைய கோள்கள் இருக்குது. அந்த எந்த கோள்லையுமே மனிதர்கள் வாழ முடியலை, பூமியை மட்டும்தான் வாழ முடியுது. அப்போ வசிப்பதற்கு ஏற்ற இடமாக அல்லாஹ் ஆக்கி வச்சுருக்கான். அதில் ஆறுகளை ஓட வச்சுருக்கான். தண்ணீர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. வனத்திலிருந்து தண்ணீரை இறக்கி ஆறுகளை ஓட வச்சுருக்கான். மலைகளை நட்டு வச்சிருக்கிறான். அந்த மலைகள் இல்லைன்னா பூமி இப்படி பேலன்ஸ்டாகவே இருக்காது. அது தடதடன் ஆட ஆரம்பிச்சிருமா. அதுக்குள்ளே இருக்கிற அடுக்குகள் கலண்டு தடதடன் ஆட ஆரம்பிச்சிருமா. அந்த மலைகளை 90% அல்லாஹ் பூமியிலுக்குள்ளே நிலைநாட்டி வச்சிருக்கிறதா சொல்கிறான். அதனால தான் முளைகளாக்கியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தபடியாக 2 கடல்களுக்கிடையே தடுப்பை ஏற்படுத்தியிருக்கான். 2 கடல்களுடைய தண்ணியும் ஒன்றோடு ஒன்று சேராத வண்ணம் தடுப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சு கொடுத்தது அல்லாஹ். இவன் கூட போய் அடுத்த கடல்களை நீங்கள் கற்பனை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதை தொடர்ந்து மீண்டும் அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா அல்லது நெருக்கடியை சந்திப்பவன் பிரார்த்திக்கும் போது அதற்கு பதிலளித்து துன்பத்தை போக்கி உங்களை பூமியில் வழித்தோன்றல்களாக ஆக்கியவனா? அல்லாஹுடன் வேறு கடவுளா? குறைவாகவே சிந்திக்கிறீர்கள். நான் இன்னும் மேலும் என்ன செய்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, இனி மனிதனாகிய நீ ஒரு நெருக்கடியை சந்திக்கும் போது என்கிட்ட வரல, பிரார்த்திக்கிறல்ல, அந்த பிரார்த்தனைக்கு பதிலளித்து உன்னுடைய துன்பத்தையும் நான் போக்குறேன், உன்னை வழித்தோன்றல்கள் ஆக்குறேன், இந்த பூமியில் உன்னை பல்கி பெருக வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அல்லாஹ் வெறுமனே மனிதர்களை படைத்து அப்படியே விட்டு விடுறதில்ல. அவர்களுக்கு தேவையான வசதிகளை வசிப்பிடமாக்கி அந்த மலையை, ஆறுகளை, முளைகளை, இப்படி செடி கொடிகளை, கடல்களை, இப்படி எல்லாத்தையும் வசிப்பதற்கேற்ற அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்குறான். சரி, இந்த வாழ்வாதார வசதிகள் மட்டும்தான் செஞ்சு கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்தா இல்லை. மனிதன் சந்திக்கக்கூடிய உளவியல் பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் ஒரு தீர்வாக கொடுக்குறான். பிரார்த்தனை கேளு, நான் உனக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது அவனுடைய ரப்பு அப்படிங்கிற தனித்தன்மையை குறிக்குது. இன்னும் 26வது அத்தியாயத்தில் 69வது வசனத்திலிருந்து இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு கூறப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர்களிடம் இப்ராஹிமின் வரலாற்றை கூறுவீராக. எதை வணங்குகிறீர்கள் என்று தமது தந்தையிடமும் தமது சமுதாயத்தினரிடமும் அவர் கேட்டபோது, நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம், அவற்றை வணங்குவதில் உறுதியாக இருக்கிறோம் என்றனர். நீங்கள் அழைக்கும் போது இவை செவியுறுகின்றனவா அல்லது உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்கின்றனவா என்று அவர் கேட்டார். அவ்வாறில்லை, எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு செய்வதைக் கண்டோம் என்று அவர்கள் கூறினர். அகிலத்தின் இறைவனை தவிர நீங்களும் முந்தி சென்ற உங்கள் முன்னோர்களும் எதை வணங்குவோராக இருக்கிறீர்கள் என்பதை கவனித்தீர்களா? அவை எனது எதிரிகளாகும்.
அதாவது இப்ராஹிம் நபி அவருடைய தந்தை சிலைகளை வணங்கக்கூடியவராக தான் இருந்தாங்க. அவருடைய தந்தைக்கிட்டையும் அந்த சமுதாயத்தின் மக்கள்கிட்டையும் கேட்குறாங்க, நீங்கள் எதை வணங்குகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சிலைகளை வணங்கக்கூடியவங்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதற்கு இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, இந்த சிலைகள் நீங்கள் சொல்கிறத கேட்குமா, காது கொடுத்து கேட்குமா, இல்லை உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்யுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் முன்னோர்கள் இந்த மாதிரி செஞ்சாங்க, நாங்கள் அப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, அகிலத்தின் இறைவன் எப்படிப்பட்டவன்னு பாருங்கள், நீங்கள் எதை வணங்குறீங்கன்னு பாருங்கன்னு சொல்லி அதை தொடர்ந்து 78வது அத்தியாயத்திலிருந்து சொல்கிறாங்க. அதற்கு முன்னாடி 77வது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னஹும் அதுவும் லீ இல்லா ரொப்பல் ஆலமீன், அதாவது ரொப்பல் ஆலமீன் அகிலத்தின் இறைவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரப்பு அப்படிங்கிற தன்மையை அந்த பெயரை குறித்து சொல்கிறாங்க. அவனுடைய பண்புகளை பின்வருமாறு சொல்கிறாங்க. அவனே என்னை படைத்தான், அவனே எனக்கு நேர்வழி காட்டுகிறான், அவனே எனக்கு உணவளித்து தண்ணீர் பருக தருகிறான், நான் நோயுறும்போது அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான், அவனே என்னை மரணிக்கச் செய்வான், பின்னர் எனக்கு உயிர் கொடுப்பான். அவன்தான் என்னை படைச்சான், என்னை படைச்சதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு நேர்வழி காட்டுறான், நீ இந்த வழியில் போப்பா, நீ வெற்றி அடைஞ்சிக்குவ, இந்த வழியில் போயிடாத அப்படின்னு சொல்லி வழி காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உணவளிக்கிறான், தண்ணீர் பருக தரான், நான் நோயாக இருக்கும்போது அவன் எனக்கு ஷிஃபாவை தரான், அதுக்கப்புறம் அந்த மரணத்தையும் அவன் தான் எனக்கு தரான், மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுக்கக்கூடியவனாகவும் அவன் இருக்கிறான். தீர்ப்பு நாளில் என் தவறை அவன் மன்னிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். என் இறைவா, எனக்கு அதிகாரத்தை அளிப்பாயாக, என்னை நல்லோருடன் சேர்ப்பாயாக, பின்வரும் மக்களிடம் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக, இன்பமான சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னையும் ஆக்குவாயாக. என் தந்தையை மன்னிப்பாயாக, அவர் வழி தவறியவராகவே இருக்கிறார், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே. அதாவது ரொப்பி ஹபுலி ஹுக்குமௌ அல் ஹிக்னி பிஸ் சாலிஹீன், என் இறைவா எனக்கு அதிகாரத்தை அளிப்பாயாக, என்னை நல்லோருடன் சேர்ப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த இடத்துல என் இறைவா அப்படிங்கிற இடத்துல ரொப்பி அப்படின்னு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ ரப்பு தான் அதிகாரத்தை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நல்லோருடன் சேர்த்து வைக்கக்கூடியவனாக இருக்கிறான், மக்களை நல்வழிப்படுத்தி நல்லோருடன் சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறான், நற்பெயரை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான், இன்பமான சொர்க்கத்தின் வாரிசுகளில் ஒருவராக ஆக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவன் தான் ரப்பு. அதே அத்தியாயத்தில் 60, 61, 62 வசனங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் கூட்டத்தினர் பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு வரும்போது 2 கூட்டத்தினரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்ட போது நாம் பிடிக்கப்பட்டு விடுவோம் என்று மூசாவின் சகாக்கள் கூறினர். அவ்வாறில்லை, என்னுடன் என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று அவர் கூறினார். இதனுடைய மொழிபெயர்ப்பு பார்த்தோம்னா, கால கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், அதாவது அந்த நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாங்க, இனிமேட்டுக்கு வாய்ப்பே கிடையாது, பிடிக்கப்பட்டு விடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது கூட அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, கால கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என் கூட இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அதாவது இனிமே திக்கே தெரியாது, இனிமே வழியே கிடையாது அப்படிங்கிற நேரத்தில் வழிகாட்டக்கூடியவன் தான் ரப்பு. அவன் வெறுமனே வாழ்க்கை வசதிகளை மட்டும் செஞ்சு கொடுக்கல, மனிதர்களுக்கு வழிகாட்டவும் செய்கிறான், துன்பத்தின் போது வழிகாட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் ரப்பு. அதே கருத்தை வலியுறுத்தக்கூடிய இன்னொரு வசனம் பார்த்தோம்னா 93வது அத்தியாயம் அத்துஹா. அதில் அல்லாஹ் சொல்லிகிட்டே வரான், வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தாக்க ரொப்புக்க ஒமா கலா, அதாவது முஹம்மதே, உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை. அப்போ மனிதர்களுக்கு துன்பமான நேரங்களில், இக்கட்டான நேரங்களில், வழி தெரியாத நேரங்களில் கை கொடுத்து தூக்கக்கூடியவனாக உதவக்கூடியவனாக ரப்பு இருக்கான். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த ரப்பு அப்படிங்கிற சொல் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தப்படுதே தவிர ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு ரப்பு என்ற சொல் அல்லாஹ் குரானில் எங்கேயும் பயன்படுத்த கிடையாது. மோசமான விளைவுகள்னால் என்ன? அல்லாஹ் கோவப்படுறான், அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கான், தண்டனை கொடுப்பதில் கடுமையாக இருக்கான் அப்படின்லாம் வசனங்கள் இருக்குது.
அந்த மாதிரி கோபத்தை காட்டக்கூடிய விஷயங்களில் இந்த ரப்பு என்ற சொல் வந்து பயன்படுத்தப்படல. இந்த மாதிரி அன்பு காட்டக்கூடிய விஷயங்கள்லையும், வாழ்க்கை வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும், பராமரிக்கக்கூடிய விஷயங்களையும், சீர்திருத்தக்கூடிய விஷயங்கள்லையும் தான் ரப்பு என்ற சொல் வந்து அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான். இதிலிருந்து ரப்பு அப்படிங்கிற அந்த பண்பை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். மனிதர்களுக்கு எப்படி அல்லாஹ் வந்து மனிதர்களை படைத்தான், அவங்களுக்கு செவியை கொடுத்தான், பார்வையை கொடுத்தான், உள்ளங்களை கொடுத்தான், வானம் பூமியை வசிப்பிடமாக்கி கொடுத்தான், கடல்களை ஆறுகளை கொடுத்தான், இன்னும் வந்து அவர்களுடைய கஷ்ட காலங்களில் வந்து கை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான்னு இப்படி பார்த்தோம். மனிதர்களுக்கு அவன் செய்யக்கூடிய அவன் எப்படி ரப்பாக இருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னொன்று பார்த்தோம்னா இந்த விலங்குகள், அதாவது எறும்பு இருக்கு இல்லையா, எறும்புக்கு அல்லாஹ் எப்படி ரப்பாக இருக்கான்னு பாருங்களேன். அந்த எறும்பு வந்து 6 மாத காலம் உழைக்குது. 6 மாத காலம் வந்து அது உழைக்கிறது கிடையாது மழைக்காலங்களில். அந்த கோடை காலங்களில் 6 மாத காலம் உழைத்து அதோடைய தானியங்களை சேகரித்து பூமிக்கடியில் அதனுடைய இடத்துல வச்சு சேகரித்து கொள்ளுது. அது கோடை காலம் முடிஞ்சோடனே மழைக்காலங்கள் என்ன பண்ணுது, அந்த சேகரித்து வைத்த தானியங்களை உண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த தானியங்களை வந்து சேகரித்து வந்து பூமிக்கடியில் வைக்கும்போது அந்த தானியங்கள் என்ன இருக்கும், அதனுடைய இயற்கை தன்மை பூமிக்கடியில் போடும்போது முளைத்து வரக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. ஒரு அரிசியை போட்டோம் அப்படின்னா அது முளைத்து வந்துடும். ஒரு கோதுமையை போட்டோம் அப்படின்னா அது முளைத்து வரும். அந்த தன்மையுடன் தான் அல்லாஹ் அதை படைத்திருக்கான். அப்போ அது சேகரித்து மண்ணுக்கடியில் வைக்கும்போது என்ன ஆகும், அது முளைச்சி வந்துடும் இல்லையா. ஆனால் அந்த எறும்பு என்ன செய்யுதுன்னு கேட்டால் தானியங்களை 2 உடைத்து பூமியில் சேகரிக்குது. அப்போது சுப்ஹான் அல்லாஹ், அந்த அறிவை எறும்புக்கு கொடுத்தது யார்? ரப்பு. நிச்சயமாக நீ அப்படியே கொண்டுட்டு போய் உள்ளே போட்டால் அது முளைச்சிரும், அது நாளைக்கு உணவாக உனக்கு கிடைக்காது. அப்போ நீ இதை உடைத்து போடு அப்படிங்கிற அறிவை அல்லாஹ் அந்த எறும்புக்கு கொடுத்துருக்குறான். அப்போ உணவுக்கு பொறுப்பு இருக்கிறேங்கிறான் அல்லாஹ். உன்னை நான் படைச்சிட்டேன்னா உன்னுடைய உணவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தேவை உணவு, அந்த உணவை சேகரிக்க தேவை உனக்கு அறிவு, அதை எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் அதுக்கு கொடுத்துருக்குறான். அதே போல் அந்த கொத்தமல்லி விதையை உடைத்து போட்டால் முளைச்சிருமா, 2 போடுது, எல்லாத்தையுமே 2 போடுது. இப்போ கொத்தமல்லி விதையை 2 போட்டால் அது முளைத்து விடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் கொத்தமல்லி விதையை மட்டும் 4 உடைத்து போடுதான். சுப்ஹான் அல்லாஹ், எந்த மாதிரியான ஒரு அறிவை அல்லாஹ் வந்து அந்த ஒரு சிறிய உயிரினத்துக்கு கொடுத்து அதுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து அதை வாழ வைக்கிறான் பாருங்கள். வாழ வைக்கக்கூடியவன் ரப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு விஷயம், தாய்ப்பால் எப்படிப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து தாய்ப்பால் மிகுந்த ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பானம். அது வந்து அவசியம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். 2 வருட காலம் கொடுக்கணும்னு இஸ்லாம் ரொம்பவே வலியுறுத்துது. இஸ்லாம் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் கூட அதில் ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக தான் இருக்காங்க. தாய்ப்பால் கொடுங்கன்னு இப்போ எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட எழுதி தான் வச்சுருக்காங்க தாய்ப்பால் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்படி தாய்ப்பாலுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம அனைவரும் அறிந்தே வச்சுருக்கோம். அது ஊட்டச்சத்து நிறைந்த ஒன்று, குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியதுன்னு அறிந்து வச்சுருக்கோம். ஆனால் அதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, பலரும் அறியாத விஷயங்கள். என்னன்னு கேட்டால், அந்த தாய்ப்பால் முதல்ல வரக்கூடிய பால் வந்து பாலாக வராது, தண்ணியாக தான் வருமா. அந்த பிறந்த குழந்தை தாகத்தில் இருக்கும், அந்த தாகத்தை தணிப்பதற்கு தேவை தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தண்ணீராக உற்பத்தி பண்ணி அந்த தாய்கிட்ட இருந்து கொடுக்குறான். முதல் வரக்கூடிய பால் வந்து பாலாக இருக்காது, தண்ணியாக இருக்குது. அப்போ அந்த குழந்தையினுடைய தாகம் அடங்கி விடுது. அதன் பிறகு பாலை உற்பத்தி செஞ்சு அல்லாஹ் அந்த குழந்தைக்கு கொடுக்குறான். சரி, இந்த பால் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எல்லா தாய்மார்களுக்கும் ஒரே மாதிரி பால் சுரக்குமா? ஒரே காலகட்டத்தில் ஒரே மாதிரியான பால் தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. கோடை காலத்தில் அந்த குழந்தைக்கு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பாலாக சுரக்குமாம். அதே குளிர்காலத்தில் கொழுப்பு நிறைந்த தடிமனான பாலாக, திக்கான பாலாக வந்து சுரந்து வருமா. இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தாய்ப்பாலில் வச்சுருக்கானா. ஒரு குழந்தைக்கு கோடை காலத்தில் அந்த வெப்பநிலையாக இருக்கும்போது எந்த மாதிரியான உணவு, அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் உணவு. அப்போது வெப்பநிலையாக இருக்கும்போது அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது, உணவில் நீர் அதிகமாக தேவைப்படுது. அப்போ அந்த தாய்ப்பாலில் நீரை அதிகமாக வைத்து அல்லாஹ் தரான். ஒரு குளிர்காலத்தில் என்ன மாதிரியான உணவு அதிகமாக தேவைப்படுது, அப்போ அந்த உணவுக்குள்ளே அந்த மாதிரி வச்சு அல்லாஹ் கொடுக்குறானா. சுப்ஹான் அல்லாஹ். இன்னும் வந்து பிற்போக்கு நாள ஓட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்த தாய்ப்பாலில். அதாவது குழந்தை தன்னுடைய தாயின் மார்பிலிருந்து பால் குடிக்குது இல்லையா, அப்போது அதனுடைய எச்சிலும் பாலில் வந்து சிறு அளவும் வந்து
பிற்போக்கு பேக்வேர்டாக திருப்பி அம்மாவுக்கே போகுமா. அந்த மார்பின் மூலமாக, அந்த தாய்ப்பால் நாளங்கள் மூலமாக பிற்போக்காக அம்மாவின் உடம்புக்குள்ளேயே அது போகுது. அந்த போன அந்த எச்சிலும் அந்த தாய்ப்பாலும் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், தாயினுடைய நோய் எதிர்ப்பு மையத்திற்குள் போய் அந்த குழந்தையை பற்றிய இன்ஃபர்மேஷனை அந்த தாய்க்கு கொடுக்குதான். இந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான நோய் தொற்று இருக்குது, நோய் தொற்று கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குதான். கொடுத்த உடனே அந்த தாயினுடைய நோய் எதிர்ப்பு மையம் அதற்கு தகுந்தாற் போல் ஆன்டிபாடிஸோடு சேர்த்து அந்த பாலை சுரந்து அந்த பாலை குழந்தைக்கு கொடுக்கப்படுதான். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போது எனக்கு தலைவலியாக இருக்குது, இன்னொருத்தருக்கு கால்வலியாக இருக்குது, இன்னொருத்தருக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம மெடிக்கலில் போய் நம்ம தலைவலிக்கு தகுந்த மாத்திரை தான் வாங்குவோம். இல்லை தலைவலியை வச்சுக்கிட்டு கால்வலிக்கு தகுந்த மாத்திரை வாங்க மாட்டோம். வேறு ஸ்கின் டிசீஸ்க்கு தகுந்த மாத்திரை வாங்க மாட்டோம். நமக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாத்திரைகளை தானே வாங்குவோம். அதே போல் தான் ரப்புல் ஆலமீன் ஒரு ஏற்பாட்டை செஞ்சு வச்சுருக்கான். அந்த பிறந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான நோய் தொற்று இருக்குது, தொற்று கிருமிகள் இருக்குது அப்படிங்கிறத அது திருப்பி தாயினுடைய விஷயத்துக்கே கொடுத்து அதுவே அனலைஸ் பண்ணி அதற்கேற்றாற் போல் அது மருந்தாக அந்த ஆன்டிபாடிஸோட பாலை கொடுக்குது. சுபஹானல்லாஹ். இது எவ்வளோ பெரிய ஏற்பாடு, எவ்வளோ பெரிய விஷயம், பலரும் அறிந்திராத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அல்லாஹ் சொல்கிறான், நீ பிறந்த அந்த நொடியிலேருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன்னை கண்காணிக்கிறேன், நான் உன்னை வளர்க்குறேன் அப்படிங்கிறத இதில் நல்லா நம்ம தெளிவாக உணர முடியும். பிறந்த உடனே உனக்கு தண்ணி தேவை, அந்த பாலில் நான் தண்ணியை தரேன். உனக்கு நோய் கிருமிகள் இருக்கும், அந்த நோயை போக்குவதற்கான பாலை நான் தரேன். வெப்பமான காலங்களில் அதுக்கு தகுந்த மாதிரி தரேன், குளிர்ந்த காலங்களில் அதுக்கு தகுந்த மாதிரி தரேன் அப்படின்னு எப்படி பார்த்து விஷயங்கள் அல்லாஹ் செய்கிறான் பாருங்கள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம கஷ்டப்பட்டு சுமக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு பெக்கிறோம், நம்ம தான் பார்த்து செய்கிறோம் குழந்தைக்கு, என்னால் தான் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லலாம். இந்த விஷயங்களை நம்ம பேசும்போது அந்த அளவுக்கான ஒரு கேரை நம்ம மேலே அல்லாஹ் எடுத்துக்கிறான். நமக்கு என்ன தேவையோ அல்லாஹ் கொடுக்குறான். இதுதான் ரப்பு. இப்படிப்பட்ட ரப்பிற்கு காலம் முழுவதும் நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக உங்களையும் எங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்த வண்ணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.